Hello everyone, this is Madan Kumar and welcome to SQL for Academy. Before starting today's class, if anyone missed the last class, please go to our channel SQL for Academy. Thank you. Okay, இன்னோட class என்னன்னு பார்க்கலாம் நமக்கு. So last class ஓட continuity தான் இன்னோட class. So relational operators. So relational operators என்னென்ன இருக்கு? ஸோ அது எப்படி நம்ம வந்துட்டு ரியல் டைமில் யூஸ் பண்ணலாம் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன், நாட் இன், லைக், நாட் லைக், பிட்வீன், நாட் பிட்வீன், இஸ் நல், இஸ் நாட் நல், எனி, ஆல். ஸோ ஒன்று இன்டர்லிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? In and not in, this command can hold one or more values after in operator. ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கமா salary from employees. இங்கே காலம் நேம்ஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே from employees where salary in open the bracket. ஸோ இதுக்கு முன்னாடிங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் கிளாஸ் நான் query பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு ஒரு 4,200 கமா 11,000 கமா 17,000 கமா 24,000. க்ளோஸ் த bracket, select and enter. ஸோ நம்ம சேலரி வந்துட்டு எந்தெந்த கேட்டகரிஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ எந்தெந்த சேலரி கேட்டகரிஸோட சேலரி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா அதோட சேலரி டீட்டெயில்ஸ் ஃபுல் நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இங்கே காலம் நேம்ஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட். இஃப் யூ வாண்ட் ஆட் மோர் யூ கேன், நோ ப்ராப்ளம். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட். ஓகே ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் சேலரி அவங்களோட சேலரி வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கணும். ஐ மீன் 4,200, 11,000 அண்ட் 17,000, 2,400. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் ஃபில்டர் பண்ணோன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே இன். ஸோ நாட் இன்ன்றது வந்துட்டு ஆப்போசிட் அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா சேம் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா salary from employees where salary not in கொடுத்துட்டு open the bracket 4,200 comma 11,000 comma 17,000 comma 24,000. என்னன்னா ஸோ இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்தோம். அது என்னென்ன கண்டிஷனு? 4,200 வந்துட்டு ஒன்று, 11,000 ஒன்று, 17,000 வந்து 24,000 ஒன்று. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சேலரி டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட்டுக்காக ரிட்ரீவ் பண்ணோம். அதோட அவுட்புட் தான் இது பார்த்தோம். நாட் இன், இது இல்லாத அவுட்புட் எனக்கு வேணும். ஸோ அதுதான் நாட் இன்னோட மீனிங். ஸோ இப்போ நம்ம இந்த query ரன் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் 4,200, 11,000, 17,000, 24,000. ஸோ இது இல்லாமல் என்னென்ன இருக்கோ அதை அவுட்புட் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டர் பை பண்ணலாம். ஆர்டர் பை சேலரி. நம்ம டிசெண்டிங் ஆர்டர் பண்ணுவோம், இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டர் பண்ணோம். நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 4,200. இங்கே 4,200 இருக்கான்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே 4,000 இருக்குது, 4,100 இருக்குது. பட் இங்கே 4,200 இல்லை. ஸோ நாட் இன், இல்லாதது. ஓகே, அப்போ 4,200 இல்லை இல்லை. நெக்ஸ்ட் 11,000 போட்டிருக்கோம். ஸோ இங்கே 10,000 இருக்குது, 10,500 இருக்குது, 11,500 இருக்குது. பட் நாட் இன் 11,000 rupees. ஸோ நாட் இன். நெக்ஸ்ட் 17,000 ஆட் பண்ணியிருக்கோம். 17,000 இல்லை. நெக்ஸ்ட் 24,000 இல்லை. ஸோ இங்கே இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி நமக்கு query ரிட்ரீவ் பண்ணுறோமோ, ஸோ அது தவிர்த்து ரிமைனிங் எல்லாம் அவுட்புட் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட அவுட்புட் தான் இது. ஸோ இன்னுக்கும் நாட் இன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான்.
Next, like and not like. Like and used for pattern matching with strings. So, yes, 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 percentage, 500 underscore percentage underscore 8. So, இங்க ஒரு பேட்டர்னுக்கு ஒரு மீனிங் இருக்குங்க. ஓகேவா? இங்க எஸ்னா எஸ் percentage it written a string starting with capital S. Percentage yes. It written a string ending with capital S. Percentage yes percentage. It written a string containing capital S. It can be at starting, middle or end. 500 underscore percent. It written a string that is started by 500. Percentage underscore 08. It written a string that is end by 08. ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம லைக் நாட் லைக் அந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் select first name, last name. So columns whatever you want you can add it, no problem. So say for example department ID or salary. From employees where first name like. First name எப்படி இருந்தா நம்ம வந்து அவுட்புட் வேணும்ன்றதை நம்ம பார்க்கலாம் first. So string yes percentage close the string. Okay, select the query and enter. So இங்க so first name yes capital இருந்துச்சுன்னா so அது எல்லாமே நமக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரும். So இதுதான் first name starting letter yes upper caseல இருக்கு அதனால வரும். So in case வந்துட்டு இந்த first letter வந்துட்டு நம்ம small letter இது based on the table. Now in your table the first name letters are in caps means uppercase means you are supposed to give the first letter should be in uppercase not for the lower case. Okay, say for example ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே வந்துட்டு கேப்ஸில் இருக்கிறதுனால வந்து அதுக்கு ரிலேட்டட் நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஓகேவா? இன்கேஸ் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்துட்டு கேப்ஸில் இருந்துட்டு செகண்ட் கேரக்டர் ஸ்மாலில் இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன பண்ண வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்பர் கேஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு ஸ்மால் லெட்டர் ஒரு லெட்டர் கேப்ஸில் இருந்துச்சுன்னா அது கேப்ஸுக்கான லெட்டர் நீங்கள் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் மட்டும்தான் கொடுக்கும், ஸ்மால் லெட்டர் அவுட்புட் கொடுக்காது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்மால் லெட்டர் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், எஸ் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுக்குறேன், செலக்ட் அண்ட் என்டர். எனக்கு வந்து ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் காட்டு தவிர்த்து எனக்கு ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு வர. ஏன்னா ஸ்மால் லெட்டர் வந்துட்டு அந்த டேபிளில் இல்லை. சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ப்ளாயிஸ் டேபிள் நான் செக் பண்ணுறேன். ஸோ இதான் எம்ப்ளாயிஸ் டேபிள். இங்கே ஸ்டீவன் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கேப்ஸ் தான் இருக்கும். ஸ்டார்டிங் லெட்டர் எப்பவுமே கேப்ஸ் லெட்டர் தான் இருக்கும், ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பை இன்கேஸ் பை மேனுவல் மிஸ்டேக் ஸோ யாராவது வந்துட்டு நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணும்போதோ ஸ்மால் லெட்டரில் நேம் கொடுத்தாங்கன்னா அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அப்பர் கேஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைக் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இங்கே ஸ்மால் லெட்டர் கொடுத்தா நமக்கு என்ன வரும், வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் காட்டும். ஓகேவா? ஸோ நமக்கு டேட்டா நமக்கு அவுட்புட் அது ரோஸ்ன்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் ஃபர்ஸ்ட் நேம் இல்லை. ஓகே, ஸோ எஸ் கேப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம கேப்ஸ் லெட்டரில் அப்பர் கேஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் நமக்கு கொடுத்துரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ பர்சன்டேஜ் அப்புறம் இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இட் ரிட்டன் எ ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் எஸ். இது ஃபர்ஸ்ட். இப்போ பர்சன்டேஜ் எஸ் கொடுத்தோம்னா இட் ரிட்டன் எ ஸ்ட்ரிங் எண்டிங் வித் கேபிட்டல் எஸ். எண்டிங்கில் கேபிட்டல் லெட்டர் எஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இது அவுட்புட் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபர்ஸ்ட் எஸ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்தேன், இப்போ பர்சன்டேஜ் எஸ் கொடுக்குறேன், நமக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வருது தவிர்த்து அதுக்கு இருக்கிற ரோஸ் எதுவுமே நமக்கு வரல, ஏன்னா எண்டிங்கில் கேப்ஸ் லெட்டரில் இல்லை. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்மால் லெட்டர் கொடுக்குறேன் எஸ்ன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் எஸ்எல்ல இருக்க ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கான அவுட்புட் கொடுக்கும். ஸோ லைக் நாட் லைக், ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணி நீங்கள் தேவையான அவுட்புட் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் percentage yes percentage. It returns a string containing capital S. It can be at starting, middle or
ending. ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் எஸ் ஒரு பர்சன்டேஜ். ஸோ இங்கே எஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த லெட்டரோ வந்துட்டு உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ரிக்குவயர்மெண்ட் கிளைண்ட் கேட்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவுட்புட் எடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் இட் இஸ் ரிட்டன் எ ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் கேபிட்டல் எஸ் இட் கேன் பி அட் ஸ்டார்டிங் மிடில் ஆர் எண்டிங். ஓகே, இது ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், இல்லை மிடில் இருக்கலாம், இல்லை எண்டிங்கில் இருக்கலாம். ஸோ அதுக்கான அவுட்புட் நம்ம கொடுத்துறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே எஸ் கொடுக்குறோம், பர்சன்டேஜ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். ஸோ நமக்கு அதுக்கான அவுட்புட் வருது. ஸோ என்ன வருது இங்கே நமக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், இல்லை மிடில் இருக்கலாம், இல்லை எண்டிங்கில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் அது கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 500 underscore percentage. It written a string that is started by 500. ஸோ இதில் வந்துட்டு 500 ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் டேட்டா எல்லாம் பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா. ஸோ இஃப் யூ ஹேவ் அ டேட்டா பேஸ்ட் ஆன் தட்னா யூ கேன் கெட் த டீட்டெயில்ஸ் அக்கார்டிங்லி. ஓகே, தெர் இஸ் நோ இஷ்யூ ஆன் தட். இஃப் யூ ஹேவ், ஓகே, ஜஸ்ட் ஐ வில் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். And just I will try it. So இங்கே நம்ம வந்துட்டு வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நேமில் ஸோ நமக்கு இந்த மாதிரி 500 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு அது ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் காட்டும். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நேமில் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் நான் ஃபில்டர் எந்த பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நேம் வச்சு தான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் நேம்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னா லாஸ்ட் நேம், அது இங்கே எப்படி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு கண்டிஷனில் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லை, அதனால் நமக்கு வரல. ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி இதுக்கும் நமக்கு இருக்காது. காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் என்டர். நமக்கு வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நேமில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நமக்கு இல்லை, அதனால் நமக்கு வரல. ஓகே, நெக்ஸ்ட் பிட்வீன், நாட் பிட்வீன். ஸோ யூசிங் பிட்வீன் த மினிமம் வேல்யூ ஆர் date must be first and then the maximum value or date should be the followed. Okay, so நம்ம இந்த between not between யூஸ் பண்ணும்போது மினிமம் வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? So say for example, select first name, last name, salary, department add பண்ணி department ID, salary from employees where salary between. இப்போ வந்துட்டு சில பேர் வந்து சேலரி எனக்கு வந்துட்டு ஒரு 10,000 30,000 யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்க, ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம். பிட்வீன் சேலரி எவ்வளோ இருக்கணும், ஒரு 10,000 அண்ட் 17,000. ஸோ எனக்கு 10,000லேருந்து 17,000க்குள்ளே யாராவது சேலரி வாங்குறாங்களோ ஸோ அதோட சேலரி டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான அவுட்புட் நமக்கு வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஆர்டர் பை பண்ணுறேன். எது ஆர்டர் பை பண்ணோம், சேலரி. என்ன ஆர்டர் பை பண்ணோம், அசைனிங் ஆர்டர் பை டிஃபால்ட் அசைனிங் ஆர்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைனிங் ஆர்டர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஆர்டர் பை கொடுத்துட்டு ஜஸ்ட் நார்மலாக இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அசைனிங் ஆர்டர் வந்துடும். ஸோ 10,000 10,000 10,500 11,000 11,500 12,000. ஸோ 10,000லேருந்து 17,000க்குள்ளே சேலரி யாராவது வாங்குறாங்களோ ஸோ அவங்களோட அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் பிட்வீன். ஆனால் இதில் ஒரு யூ மஸ்ட் டு வாட்ச் ஒன் திங் ஹியர். ஸோ யூ மஸ்ட் டு யூஸ் if you are using between you must use and. ஓகே, ஸோ நீங்கள் பிட்வீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா and must நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அவுட்புட் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ பிட்வீன். நாட் பிட்வீன்ன்றது இதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்கே பிட்வீன்ன்றது வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாட் பிட்வீன் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நாட் பிட்வீன் 10,000 and 17,000க்குள்ளே யாராவது சேலரி இல்லாதவங்க வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ அப்போது இந்த ரிப்போர்ட்டை நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 2,000 2,100. ஸோ இங்கே 10,000 to 17,000 சேலரி இல்லாதவங்க. ஸோ இங்கே நமக்கு 24,000 வருது. ஏன்னா நமக்கு 17,000 ஸ்டாப் பண்ணிட்டோம், அதனால் நமக்கு 24,000 வருது. ஸோ இதுதான் வந்துட்டு 10,000 and 17,000க்குள்ளே இல்லாதவங்க அவங்களோட அவுட்புட் எதுன்னு பார்த்தோம்னா இது. ஸோ பிட்வீன், நாட் பிட்வீன்.
Next, is null, is not null. Okay, is null, is not null. Is null a command used to get null value columns, and is not null a command used to get not null values. So உங்களோட டேபிளில் null values not null values இருக்குன்னு நினச்சிங்களேன். ஸோ அதை நம்ம எடுக்கணும். ஸோ யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ யாரெல்லாம் நாட் நல் இருக்காங்களோ அந்த டேபிளில், ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இஸ் நல் இஸ் நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நல் டாபிக்ன்றது வந்துட்டு நல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம நல் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்துட்டு அது எப்படி நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் select first name, last name, salary, department ID. Salary from employees. Just select பண்ணி enter கொடுக்குறேன். ஸோ பெரிய ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வேர், இப்போ என்ன நமக்கு is null is not null. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் நல். டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான அவுட்புட் எனக்கு வேணும். ஓகேவா, அதனால நான் வந்துட்டு இப்படி கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன இருக்குங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு நல்லன்னு இருக்குது, அவங்களோட சேலரி வந்துட்டு 7,000 ருபீஸாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதே நாட் நாளுக்கு அப்படி டேட் ஆப்போசிட். ஸோ இது எப்படின்னா உங்கள் டேபிளுக்கு உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிள் இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் வந்துட்டு இதில் வந்துட்டு எனக்கு இருக்கிற டேபிளில் வந்துட்டு ஒரே ஒரு நல் வேல்யூ இருக்குது டிபார்ட்மெண்ட்டில், அதனால் வந்துட்டு எனக்கு 1 ரூபா தான் வந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லாமல், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூவாக யாராவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னு அலோகேட் ஆகாமல் இருக்கும்னு நினச்சிங்களேன். ஸோ யாரெல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் அலோகேட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடென்டிஃபை பண்ணோன்னா, அப்போ இந்த ஈஸ் நல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் அலோகேட் ஆகாமல் இருக்காங்க அவங்களோட அவுட்புட் நம்ம கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடி அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸ் நல்ன்றதுன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ் நல் இஸ் நாட் நல் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு அப்படியே டேட் ஆப்போசிட். ஓகே, ஆல்ரெடி வந்துட்டு நாட் நல் இல்லாதவங்க தான் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக வருவாங்க. ஓகேவா, இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இஸ் நாட் நல் அப்படின்னு ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற டேபிளில் வந்துட்டு நல் வேல்யூவில் இருக்காங்க. ஐ மீன் டிபார்ட்மெண்ட் ஐடி அலோகேட் ஆகாமல் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாருமே வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு அலோகேட் ஆகிருப்பாங்க. கரெக்டாக அதோட மீனிங். ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குது, 106 ரோஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ இங்கே எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு 107 இருக்கும். இங்கே நார்மலாக நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தோம்னா 107 இருப்பாருங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 107 இருக்குது. ஓகேவா, அதில் 1 நல் வேல்யூ சேர்த்துருக்கு, நல் இருக்குது, 1 நல் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு நல்லுக்கும் நாட் நல்லுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் எனி used in a where or having clause to compare a value to any value in a list or subquery. Okay, any அது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். select first name, last name, salary from employees. நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் இந்த query ரன் ஆகுது இல்லைன்ட்டு. ஓகே, நம்ம query ரன் ஆகுது. இங்கே நம்ம எனி ஆல் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென், அது யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் salary greater than 17,000, 24,000 இருக்காது, next 15,000. The operator must be followed by any. Sorry. ஸோ வந்துட்டு நம்ம அந்த எனி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ ஈக்குவல்,
less than, greater than, less than, greater than, not equal to, greater than or equal to, less than or equal to. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு இந்த எனி ஆர் ஆல்ன்றதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே எனி சேலரி கிரேட்டர் தென் எனி 17,000 ஆர் 15,000 மேலே ஏதாவது சேலரி இருந்துச்சுன்னா அதுக்கான வந்துட்டு நமக்கு சேலரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவாங்க. ஸோ 17,000 15,000. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நமக்கு 15,000 சேலரி இல்லை. நம்மளோட டேபிளில் அதை செக் பண்ணி பார்ப்போம். ஆர்டர் பை சேலரி டிசைனிங் ஆர்டர் நான் கொடுக்குறேன். இங்கே 17,000 14,000 தான் இருக்குது, 15,000 இல்லை. ஆனால் 15,000 நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு அவுட்புட்டில் 15,000 ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கே கிரேட்டர் தான் எனி. ஸோ செஃபரங் இதில் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எனின்னு கொடுத்தோன்னு வச்சுங்களா, நமக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 17,000 வரலாம், இல்லை 17,000க்கு மேலே இருக்கிற அவுட்புட் நமக்கு வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி எனி ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஆல் அப்படி தான், ஆளுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. என்ன பண்ண எனி பதில் ஆல் கொடுக்கலாம். அதே மாதிரி தான். ஸோ எனி எப்படி நீங்கள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்களோ சேம் அதே பேட்டர்ன் தான் நீங்கள் ஆளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது உங்களோட ரிக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிட்டு அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு கிரேட்டர் than ஆல் யாரால் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் எடுங்க அப்படின்னு உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த ஈக்குவல் இருக்கும், கண்டிப்பாக கிரேட்டர் than இருக்கும், லெஸ் than இருக்கும். இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் இன்னையோட கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புரியலனா ஸோ இதே வீடியோ திருப்பி ரீப்ளே பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் மோட்டிவேஷன் and please share your friends and subscribe and like and share. Thank you so much for watching this video.